4 பிராமணர்கள். இது ஒரு 4 பிராமண நண்பர்களின் கதை. சோ, வேஷ், ஜீவன், அப்புறம் புத். அவங்க ஒரு சின்ன கிராமத்துல எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க. இவங்க 4 பேரும் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சாதுவோட சிஷ்யர்கள். சாது ஒரு சாமானியமான ஞானமுள்ள முனிவர். அந்த 4 பிராமணர்களும் குருவை ரொம்ப மதிப்பாங்க. அவங்க குருவோட பேச்ச ரொம்ப கவனமா கேட்பாங்க. சிஷ்யர்களே, ஞானத்தை அடையறது ரொம்பவே சுலபம். அப்புறம் வெறும் ஞானத்தால மட்டும் யாராலையும் முன்னேறி போகவே முடியாது. உங்களுக்கு இத சரியா பயன்படுத்திக்கவும் தெரியணும். சோம், வேஷ் அப்புறம் ஜீவன் நிறைய ஞானத்தை அடைஞ்சாங்க. வேஷ் எப்படிப்பட்ட காயமா இருந்தாலும் குணப்படுத்த முடியும். சோம் உடைஞ்சு போன பானைய ஒண்ணு சேர்க்க முடியும். ஜீவன் உதிர்ந்து போன காஞ்ச இலைகளை மறுபடியும் செடிக்கு ஒட்டி உயிர் கொடுக்க முடியும். ஆனா புத் இவங்க எல்லார விடையும் பின்தங்கி இருந்தாரு. ஏன்னா அவரால இதுல இருக்கிற எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால மத்த 3 பேரும் இவரா கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓஹோ, பானை எனக்காக தயவு செஞ்சு சீக்கிரமா ஒட்டிக்கியே. புத்து புது கலையை கத்துக்கிட்டான். அவனால உடைஞ்சு போன பானை கிட்ட பேச முடியும். பாவம், உடைஞ்சு போன பானைய ஒட்ட வைக்கிறது எப்படின்னு இன்னும் கத்துக்கவே இல்ல. பாவம், உடைஞ்சு போன பானை. ஆனா புத் என்னைக்குமே தவறா நினைச்சது இல்ல. குரு அவர்களே, பொது அறிவுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அது ரொம்ப சுலபமான ஒண்ணு. பொதுவான அறிவுல முதல்ல நாம உன்னை யோசிப்போம், அதுக்கப்புறம் தான் வேலையை செய்வோம். ஒரு நாள் சோம், வேஷ், ஜீவன் கிராமத்தை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த கிராமம் ரொம்ப சின்னது. ஒருவேளை நாம இந்த கிராமத்துல இருந்தோம்னா என்னைக்குமே ஒரு சிறந்த ஞானியா இருக்கவே முடியாது. இன்னும் ஞானத்தை அடைய வெளியில போய் ஆகணும். சரியாதான் சொன்னேன். இங்க நமக்கு தேவையான அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தான் முன்னேறி போகணும். அந்த புத்த என்ன பண்றது? பேசாம நம்ம கூட கூட்டிட்டு போகலாமா? ஓஹோ, அவனை எதுக்கு கூட கூட்டிட்டு போகணும்? அந்த புத்து ஒரு உதவாக்கற, அவன் நமக்கு பாரமா இருப்பான். இல்ல விஷ், நாம அவனை விட பலசாலிங்க. அதனால அவனை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அவனையும் நம்ம கூடவே கூட்டிட்டு போகலாம். அவங்க 4 பேரும் அவங்க பொருட்களையும் சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க சிஷ்யர்களே, ஒரு புத்திசாலியான மனுஷன் ஏதாவது காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிப்பா. நாங்க நீங்க சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிறோம் குரு ஐயா. நீங்க சொன்னதை எதையும் நாங்க மறக்கவே மாட்டோம். நீங்க சொல்றத ஞாபகம் வச்சுக்கிறோம் குரு ஐயா. நீங்க சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிறோம் குரு ஐயா. அந்த 4 பிராமணர்களும் குரு கிட்ட இருந்து விடைபெற்று போனாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் 4 பேரும் களைச்சு போயிட்டாங்க. அப்ப ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல நின்னாங்க. வாங்க சாப்பாடு சாப்பிடலாம். ஞானிக எப்பவும் அவங்களோட சக்தியை முன்னேற்றத்துக்காக சேமிச்சு வச்சுக்குவாங்க. அவங்க பாறாங்கல்ல மேல உட்கார போகும்போது புத்தர் தரையில எதையோ ஒண்ணு பார்த்தாரு. அட, இங்க என்னமோ இருக்கு. ஓஹோ, என்ன புத், நீ ரொம்ப தான் பண்ற. கீழே உடஞ்ச கிடக்கிற எலும்ப பார்த்து இப்படி எல்லாம பயப்படுவ? ஆனா இந்த எலும்புங்க எதோடது? எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது கண்டிப்பா ஏதோ ஒரு சிங்கத்தோட எலும்பாதான் இருக்கணும். பாவம், பசிலேயே செத்து போச்சு போல இருக்கே. என்ன, சிங்கமா? ஆமா, இதோட எலும்புகளை நல்லா பாரு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இது சிங்கத்தோட எலும்புகள் தான். ஒரு நிமிஷம், நம்ம திறமையை ஏன் இது மேல பயன்படுத்த கூடாது? இதால எனக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு தெரிஞ்சிடும். பிரிஞ்சிருக்கிற எலும்புகளை நான் ஒன்னா சேர்க்கறதுக்கு முயற்சிகள் பண்ண போறேன். என்ன நான் சொல்றது? என்ன சொன்னீங்க? வேற யாராவது ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி சோம் மந்திரம் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. திடீர்னு எலும்பு மேல ஒரு ஒலி ஒலிச்சது. அப்புறம் எல்லா எலும்பும் ஒன்னா சேர்ந்துருச்சு. மத்த 3 பேரும் அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. எப்படி? எல்லாரும் பாத்தீங்கல்ல? இது எப்படின்னு வேணும்னா என்கிட்ட வந்து கத்துக்கோங்க. எங்க என்ன மாதிரியே முடிஞ்சா பண்ணுங்க பாப்போம். நீ தான் எல்லாரை விட சிறந்தவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னால இந்த சிங்கத்துக்கு சதையை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு முடி, நகம், பல்லு இது எல்லாமே ஒரு சில நிமிஷத்திலேயே வந்துரும். நகமா, பல்லா? வேஷ், அப்படிலாம் பண்ணாத.
ஆனா விஷ் கேக்கல. அவரு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் திடீர்னு அந்த எலும்பு குடுக்குல கண்ணு, முடி, அப்புறம் நகம் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப அது ஒரு முழு சிங்கமா மாறிடுச்சு. அதுக்கு உயிர் மட்டும்தான் இல்ல. இது பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல? இத பார்க்கவே பயமா இருக்கு. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? ஏன்னா எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு. என்னோட திறமைய வச்சு என்னால எதையும் திரும்ப கொண்டு வர முடியும். இந்த சிங்கம் அதோட தோலையும் சதையையும் இழந்துருச்சு. ஆனா பாத்தியா, நான் அதை திரும்பவும் கொண்டு வந்துட்டேன். நீங்க 2 பேரும் உங்களையே நீங்க புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்கிட்ட இருக்கிற ஞானம் அது உங்க 2 பேர்கிட்டயும் இல்ல. என்னால அந்த சிங்கத்தை மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியும். என்னது? ஆமா போத். இப்ப சொல்லு, எங்கல்ல யாரு சிறந்த ஞானின்னு? உன்னோட இந்த கேள்விக்கு அவன்கிட்ட பதிலே இருக்காத ஜீவன். முதல்ல இந்த சிங்கத்துக்கு நீ உயிர் கொடு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எங்கள்ல யாரு சிறந்த ஞானின்னு நீ முடிவு பண்ணலாம். உங்கள யாரு சிறந்த ஞானின்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்மளை விட அதிக சக்தி வாய்ந்தது இந்த சிங்கம் தான். அதனால ஜீவன், நான் சொல்றதை கேளு. தயவு செஞ்சு இதுக்கு உயிர் கொடுக்காத. என் நண்பர்கள் அவங்களுடைய திறமைய காட்டிட்டாங்க. இப்ப எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சாகணும் இல்ல? நீ எனக்கும் தான் ஒரு நல்ல நண்ப. வேஷ் சொன்னது சரிதான். உன்னை எங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. ஆனா உங்க எல்லாருக்கும் நம்ம குரு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாருங்க, அவனாலேயே எதுவுமே கத்துக்க முடியல. இப்ப அவ வந்து நமக்கு கத்து கொடுக்க போறானா? என்ன, உனக்கு உன் நண்பர்கள் மேல நம்பிக்கை இல்லையா? நீ சரியா சொன்ன ஜீவன். அவன் எதையும் கத்துக்கவும் மாட்டான், நம்மளையும் செய்ய விட மாட்டான். இவனுக்கு ஞானத்தை பத்தி என்ன தெரியும்? பூத், எங்க கிட்ட காமிக்க உன்கிட்ட எந்த திறமையும் இல்ல. அதனாலதான் நீ எங்களை தடுத்துக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா நீ எங்களை பார்த்து பொறாமப்படுற. அப்படியெல்லாம் இல்ல. என்கிட்ட ஒரு சிறந்த ஞானக்கலை இருக்கு. அது என்னன்னா என் உயிரை காப்பாத்திக்கிறது. பொது அறிவு உள்ளவங்க முதல்ல யோசிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் காரியத்தை செய்வாங்க. ஓ, வேணா வேணா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நண்பர்களே. இதுக்கப்புறம் நான் உங்களை யாரையும் தடுக்க போறதில்ல. ஆனா முதல்ல என்ன போயிட்டு ஒரு மரத்து மேல உட்கார விடுங்க. ஒருவேளை சிங்கம் என்ன சாப்பிட்டுச்சுன்னா உங்க 3 பேர்ல யாரு சிறந்த ஞானின்னு யாரு சொல்லுவாங்க? நீ ஒரு பயந்தாங்கோலி. கஷ்டமான நேரத்துல தைரியமா இருந்தாகணும். இப்ப நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்? ஏன்னா என்னால சிங்கத்து கூட போராட முடியாது. அப்புறம் என்னால மரத்து மேல இருந்து எல்லாத்தையும் ஒழுங்கா பார்க்க முடியும். அப்போ உங்க 3 பேர்ல யாரு சிறந்த ஞானின்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? ஜீவன் மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்சதும் புத் உடனே மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போன சிங்கத்து மேல ஒரு ஒலி ஒலிச்சுது. சிங்கம் கண்ணை திறந்து பாத்துச்சு. அந்த 3 பிராமணர்களும் அவங்க கலைய நிரூபிச்சுட்டாங்கன்னு நினைச்சு சந்தோஷத்துல குதிச்சாங்க. ஆனா அந்த சிங்கம் கோவத்துல கர்ஜிச்சதும் அவங்களுடைய சந்தோஷம் பயமா மாறிடுச்சு. சீக்கிரம் ஓடுங்க நண்பர்களே, சிங்கத்துக்கு உயிர் வந்துருச்சு. உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கங்க. 3 பிராமணர்களும் எந்த அளவுக்கு பயந்துட்டாங்கன்னா அங்கிருந்து அசைய கூட முடியல. அப்புறம் அந்த சிங்கம் அவங்க மேல பாய்ஞ்சது. பாவம், அவங்களால அவங்களையே காப்பாத்திக்க முடியல. அப்புறம் அந்த சிங்கத்துக்கு பலியாயிட்டாங்க. அந்த சிங்கம் ஒவ்வொருத்தரையும் 3 பேரையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. புத்து மரத்து மேல உட்கார்ந்து இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருந்தாரு. சிங்கம் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் புத்து மெல்லமா கீழே இறங்கி வந்தாரு. அங்க பார்த்தா நண்பர்களோட எலும்பு மட்டும்தான் இருந்தது. நீங்க 3 பேரும் எவ்வளவு சிறந்த ஞானிகள். ஆனா நம்ம குரு கடைசியா சொன்னதை நீங்க கடைபிடிச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டிருக்காதுல்ல? ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, யார் முதல்ல யோசிச்சு அதுக்கப்புறம் காரியத்தை செய்யறாங்களோ அவங்க தான் புத்திசாலி.